SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். சிங்கள குண்டர்களால் தாக்கப்பட்ட இளைஞர். நாடு முழுவதும் நடைபெறவுள்ள வேலை நிறுத்தம். வவுனியாவில் நடந்த சர்ச்சைக்குரிய மரணம். அதிகாரத்துக்காக எதையும் செய்யும் அனுர அரசு. பிள்ளையான் பிணையில் செல்ல வாய்ப்பு. புடினுக்கு ரம் விதித்துள்ள காலக்கெடு. தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். திருகோணமலை தம்பலகாம பகுதியைச் சேர்ந்த அரசியல் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் ஒருவருக்கு பயங்கரவாத தடுப்பு பிரிவு விசாரணைக்கு வரக்கோரி அழைப்பாணை விடுவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அழைப்பாணை நேற்றைய தினம் தம்பலகாமத்தைச் சேர்ந்த கணேசலிங்கம் சிந்துஜன் என்ற இளைஞருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி அந்த நபரை இன்று பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு விசாரணைக்கு வரக்கோரி அழைக்கப்பட்டுள்ளது. 2023 ஆண்டு தியாக தீபன் திலீபனின் நினைவேந்தலில் ஊர்தி திருகோணமலை நகருக்கு வருகை தரும் பொழுது அதன் மீது சாரதாபுரம் என்ற இடத்தில் வைத்து சிங்களவர்களால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட நபரே விசாரணைக்கு அளிக்கப்பட்டுள்ளார். மேலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராகவும் குறித்த நபர் களமிறங்கியிருந்தார். தியாக தீபன் திலீபனது ஊர்தி தாக்கப்பட்ட விவகாரத்தில் குறித்த வழக்கு முறையற்ற விதத்தில் இடம்பெற்றிருந்தமையும் தாக்குதல் மேற்கொண்ட நபர்கள் முறையற்ற விதத்தில் விடுதலை செய்யப்பட்டமையும் பல்வேறுபட்ட தரப்புகளால் கண்டிக்கப்பட்டது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட தரப்பினரை மீண்டும் துன்புறுத்தும் வகையிலான செயற்பாடுகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாக கண்டனங்கள் எழுந்துள்ளன. மேலும் தற்போது ஆட்சிப்படத்தில் உள்ள அரசாங்கம் தங்களுடைய முன்னாள் போராளிகளையும் நினைவேந்தல் உரிமையினை நிலைநிறுத்தியுள்ள நிலையில் தமிழ் மக்களின் நினைவேந்தல் உரிமைகள் மாத்திரம் மறுக்கப்பட்டு வருவது சமூக செயற்பாட்டாளர்களால் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள தபால் நிலையங்கள் மற்றும் நிர்வாக அலுவலகங்களில் நேற்று நள்ளிரவு தொடக்கம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக கூட்டு அஞ்சல் தொழிற்சங்க முன்னணி அறிவித்துள்ளது. மேலதிக நேர பிரச்சினை தொடர்பாகவே இந்த வேலை நிறுத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது. அத்துடன் 2016 முதல் அஞ்சல் சேவையின் முறையான ஆட்சேர்ப்பு நடைமுறைகளை மேற்கொள்ள தவறுவைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிற்சங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக தொழிற்சங்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக மேலதிக நேர பணிகள் தேவைப்படும் அஞ்சல் சேவைகள் வேலை நிறுத்தத்தால் பாதிக்கப்படும் என்றும் தொழிற்சங்கம் எச்சரித்துள்ளது. நீண்டகாலமாக நிலவும் ஆட்சேர்ப்பு பிரச்சினைகளை மேலும் தாமதமின்றி தீர்க்குமாறும் தொழிற்சங்கம் அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளது. வவுனியா கூமாங்குளம் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை மரணித்தவர் மாரடைப்பு காரணமாகவே மரணமடைந்துள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரி MDR நாயக்கரட்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அறிக்கை நேற்றைய தினம் வெளியாகியுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வவுனியா கூமாங்குளம் பகுதியில் மோட்டார் சைக்கிள் சென்ற நபரொருவர் வீதியில் விழுந்து மரணமடைந்திருந்தார். இதன்போது அப்பகுதியில் பயணித்த போக்குவரத்து போலீசாரே குறித்த மரணத்துக்கு காரணம் என்று தெரிவித்த ஒரு குழுவினர் குழப்பத்தில் ஈடுபட்டவுடன் போலீசார் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மரணம் தொடர்பில் விசாரணை செய்ய சென்ற போலீசார் அப்பகுதியில் குழுமியிருந்தவர்களுக்கு தாக்குதல் நடத்தியதாகவும் அதில் 5 போலீசார் காயமடைந்தவுடன் போலீசாரின் 2 மோட்டார் சைக்கிள் மற்றும் கப்ரக வாகனம் ஒன்றும் சேதமடைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அப்பகுதியில் மரணித்தவரின் உடற்கூற்று பரிசோதனையை வவுனியா வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரி MDR நாயக்கரட்ன முன்னிலையில் இடம்பெற்றது. இதன்போது மரணித்தவரின் உடல் புதிய காயங்கள் எதுவும் இல்லை எனவும் வலது காலில் பழைய வடுக்கள் காணப்படுகிறது எனவும் இதயத்தின் முன்புற பகுதியில் கடுமையான இரத்த உறைவு உருவாக்கம் காணப்படுகிறது எனவும் இதயத்தின் தசை பகுதி மற்றும் இரத்த மாதிரி கொழும்புக்கு ரசாயன பிரிவுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் மாரடைப்பு காரணமாக அவர் மரணமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உயிர்த்தினாய்த்துணை தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் முன்கூட்டியே அறிந்திருந்தார் என கூறும் தேசிய மக்கள் சக்தி அரசு கிழக்கில் ஆட்சி அமைப்பதற்கு அவரின் உதவியை பெற்றுள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் உயிர்த்தினாயத்தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் அனைத்து தகவல்களையும் அறிந்திருந்தார் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தின் போது தெரிவித்திருந்தார். பிள்ளையான் அவ்வாறு தகவல்களை அறிந்து வைத்திருந்தால் அது பாரதூரமான விடயம். தகவல்களை தெரிந்தும் அவற்றை வெளிப்படுத்தவில்லை எனில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனால் கிழக்கில் ஆட்சி அமைப்பதற்கு பிள்ளையானுடன் NPP ஹாரர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்கள். சில சபைகளில் ஆதரவும் பெற்றுள்ளார்கள். கள்வர்கள் மோசடியாளர்கள் என கூறிய தரப்புகளிடம் இவர்களும் ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டுள்ளார்கள். ரகசிய வாக்கெடுப்பு நடத்தியுள்ளார்கள். அதிகாரத்துக்காக இதையும் செய்ய தயார் என்ற விடயத்தையே இதன் மூலம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எதிரணியில் இருந்த தேசிய மக்கள் சக்தி அல்ல, தற்போது ஆளுங்கட்சியில் இருக்கும் தேசிய மக்கள் சக்தி என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
பிள்ளையானின் கைது விவகாரம் ஒரு பேசு பொருளாகவே தொடரும் நிலையில் இதுவரை நாட்களில் பிள்ளையானுக்கான பிணை வாய்ப்புகளுக்கும் சாத்தியம் இருப்பதாக நம்பப்படுகிறது. பிள்ளையான் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்று அரசு உறுதியளித்துள்ளது. அப்படி அது நீக்கப்பட்டால் அதன் பின் பிள்ளையான் பிணை கூற முடியும். அதே நேரம் பிள்ளையான் என்ற நபருக்காக தமிழ் மக்கள் நீண்ட காலமாக அனுபவித்து வரும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்காமல் இருக்க முடியாது. கிட்டத்தட்ட இரண்டுமே தமிழ் மக்களுக்கு ஒரே அளவான வேதனையை தந்து நீக்கிறது. எனவேதான் செப்டம்பர் மாதத்துக்கு முன்னர் பிள்ளையானுக்கான விசாரணைகள் நிறைவு செய்யப்பட்டு அவர் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட வேண்டும் என்றும் தமிழ் மக்கள் கோரிக்கை விடுவித்துள்ளனர். உலகச் செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் திங்களன்று வாஷிங்டன் நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டோவை சந்தித்த போது உக்ரைனுக்கு வழங்கப்படும் ஆயுதங்களை வாங்க நேட்டோவுடன் ஓர் ஒப்பந்தத்தை மேற்கொண்டதாக கூறியுள்ளார். உக்ரைனுக்கு ஆயுதங்களை அனுப்பும் ஒரு ஒப்பந்தத்தை இன்று நாங்கள் செய்துள்ளோம். அதற்கான செலவை நேட்டோ செலுத்தும் என்று ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் அறிவித்திருந்தார். உக்ரைன் தனது போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் ஆர்வமின்மைக்கு பதிலளிக்கும் விதமாக ரஷ்யா மீது 100% வரிகளை விதிக்க அமெரிக்கா தயாராக உள்ளது. இது 50 நாட்களில் தொடரக்கூடும் என்று ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். நாங்கள் ரஷ்யா மீது மிகவும் அதிருப்தி அடைந்துள்ளோம். மேலும் நாங்கள் மிகவும் கடுமையான வரிகளை சுமார் 100% விதிப்போம் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்த போருக்காக நாங்கள் $250 பில்லியன் செலவிட்டுள்ளோம். மேலும் அது முடிவடைவதை நாங்கள் காண விரும்புகின்றோம். 2 மாதங்களுக்கு முன்பே எங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் இருக்கு என்று நினைத்தால் புடினின் நான் ஏமாற்றம் அடைந்தேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் உக்ரைனில் அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதில் தயக்கம் காட்டி வருவதற்கு ட்ரம்ப் பகிரங்கமான எரிச்சலை வெளிப்படுத்தியுள்ளார். ரஷ்ய ஜனாதிபதி வாஷிங்டன் மீது எருதுகள் வீசியதாக குற்றம் சாட்டினார். ஜனாதிபதி புடின் நான் மிகவும் ஏமாற்றம் அடைந்துள்ளேன் என்று ட்ரம்ப் மேலும் கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிங்கள குண்டர்களால் தாக்கப்பட்ட இளைஞர். நாடு முழுவதும் நடைபெறவுள்ள வேலை நிறுத்தம். வவுனியாவில் நடந்த சர்ச்சைக்குரிய மரணம். அதிகாரத்துக்காக இதையும் செய்யும் அனுர அரசு. பிள்ளையான் பிணையில் செல்ல வாய்ப்பு. புடினுக்கு ரம் விதித்துள்ள காலக்கெடு.